Hi friends, please wear your mask at all times. Don't go out unnecessarily. That's the way you can stop the spread of COVID. Hi friends, in this video we are going to discuss about the Arab-Israeli conflict, this fight in Gaza that is happening. இந்த வீடியோவில் வந்து இப்போ நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இஸ்ரேலுக்கும் வந்து ஹமாஸ் அவங்களுக்கும் வந்து என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் வி கோ டிஸ்கஸ் அபவுட் திஸ், வி நீட் டு ஸ்டடி தி ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிரியேஷன் ஆஃப் இஸ்ரேல். Israel was proclaimed by Ben Gurion, their founder, on May 14th, 1948. So they got independence at the same time when India also got independence. So கிட்டத்தட்ட சமகாலத்தில் தான் நமக்கும் அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தோம், கிட்டத்தட்ட நியர்லி த சேம் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ அப்போ வந்து பாலஸ்டைன் வந்து இட் வாஸ் ரூல்ட் பை த பிரிட்டிஷ், இட் வாஸ் அ பிரிட்டிஷ் காலனி. அப்போ வந்து போத் ஜூஸ் அண்ட் அரப்ஸ் வேர் இன்ஹாபிட்டிங் பாலஸ்டைன். அப்போ வந்து டாக்ஸ் வேர் கோயிங் ஆன் தட் இஸ்ரேல் வந்து அங்கே ஃபார்ம் பண்ணணும், இஸ்ரேல் ஷுட் பி கிரியேட்டட் இன் பாலஸ்டைன், தான் அவங்க ஹோலி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1917 வந்து முடிவு பண்ணிட்டாங்க. வந்து ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச அப்புறமாவே வந்து வி ஷுட் கிரியேட் அ செப்பரேட் ஸ்டேட் ஃபார் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அப்புறம் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சது. அதுக்கப்புறமும் வந்து நம்ம பார்த்தோம் மில்லியன்ஸ் ஆஃப் ஜூஸ் வேர் கேஸ்ட் பை ஹிட்லர். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு இது வந்தது, ஓகே நம்மளுக்குன்னு தனியாக ஒரு நாடு வேணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங் வந்து இஸ்ரேலிஸ் மத்தியில் வந்து வந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தே அனௌன்ஸ்டு. அப்போ வந்து பாலஸ்டீனியன்ஸோட வந்து ஒரு இது என்னென்னா வந்து எல்லாம் ஒன்றா இருப்போம், தனி நாடு தேவையில்லை இஸ்ரேலுக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட வந்து ஒரு கோட்பாடாக இருந்தது. அது என்ன ஒரு காமெடின்னு நான் பார்த்தீங்கன்னா, டில் த ஃபார்மேஷன் ஆஃப் இஸ்ரேல் போத் ஜூஸ் அண்ட் அரப்ஸ், த முஸ்லீம்ஸ் வேர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்லி. இந்த இஸ்ரேலுக்கு இந்த ஜூஸ்க்கு எதிராக மேக்ஸிமம் கொடுமை பண்ணது என்னமோ வந்து ஹிட்லர் தான். முஸ்லீம்ஸ் didn't commit that many atrocities against Jews. The persecution of Jews didn't happen at the hand of Muslims. ஸோ வழக்கம் போல் வந்து இந்த அரசியலில் வந்து ஒரு பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அப்போ சாமர்த்தியமாக பிரிட்டிஷ் வந்து தே லெஃப்ட் பாலஸ்டைன். ஸோ தே டிட் த சேம் திங் ஆஸ் வாட் தே டிட் இன் இந்தியா. இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் டகால்னு வந்து தே அனௌன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் செட் வி ஆர் லீவிங் த கண்ட்ரி. தட் இஸ் வாட் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் டூ. ஓகே நீ எனக்கு வேணான்ட்டியா, ஓகே போ, நீயே பார்த்துக்கோ போ அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆட்டிடியூட். ஸோ த சேம் ஆட்டிடியூட் வாஸ் டிஸ்பிளேட் பை த பிரிட்டிஷ் இன் பாலஸ்டைன் ஆல்சோ. ஸோ பிரிட்டிஷ் போக போகிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணோடனே ஜூஸ் தாட், ஓகே நமக்கு வந்து திஸ் அ சான்ஸ் ஃபார் அஸ் டு ஹாவ் அவர் ஓன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே டிசைடட் டு ஃபார்ம் தே அனௌன்ஸ் த கிரியேஷன் ஆஃப் இஸ்ரேல். அதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒத்துக்கலை, பாலஸ்டீனியன்ஸ் வந்து தே டிடன்ட் அக்செப்ட். ஸோ அரப் நேஷன்ஸும் வந்து தேவர் அகெயின்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் இஸ்ரேல். ஸோ தகராறு வரும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பட் த சேம் டே when they announced May 14th, அமெரிக்காவும் வந்து ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. See, one thing we have to remember is without America there is no Israel. That is 100%, that's the known fact. ஸோ வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து சண்டை நடந்தது. இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, I read one book called on Israel, the creation of Israel, Jerusalem அப்படின்னு சொல்லிட்டு. It was long ago I read it. So that described about how Israel was formed. ஸோ அந்த இதில் வந்து எப்படி சண்டை நடந்தது, எப்படி வந்து அவங்க வந்து they managed to have their own country. இதனால் வந்து பர்சிக்யூட் ஆகி they were moving here and there. ஸோ நமக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி எப்படி வந்து சாமர்த்தியமாக வந்து காய் நகர்த்தி அவங்க வந்து they created their own நேஷன். சரி, அவங்க இஸ்ரேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து தேவர் நாட் ரெடி ஃபார், தே டிடன்ட் வாண்ட் டு ஹேவ் தி ஹோல் பாலஸ்டைன். எனக்கு தனி நாடை கொடுத்து நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படி, நீ வேணால் தனியாக இருந்துக்கோ. ஸோ பாலஸ்டீனஸ் வந்து சாமர்த்தியம் பத்தலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து அன்னெசரிலி ஓகே நீ இருந்துக்கோ அப்படின்னோன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் கண்ட்ரி எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டாங்க. அதை வந்து தே டிடன்ட் ரியலைஸ் தட் இஸ்ரேல் ஹேட் சப்போர்ட் ஆஃப் அமெரிக்கா. இப்போ தட் வாஸ் அமெரிக்கா வாஸ் பிகேம் சூப்பர் பவர். ஸோ அதனால் அவங்க சப்போர்ட் கிடைக்காத அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிக்கல, இஸ்ரேலை வந்து விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே இன்வைட்டட் ஆல் தி அரப் நேஷன்ஸ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். ஸோ அவங்க என்ன பண்ண, அரப் நேஷன்ஸ் கேம் அண்ட் ஃபாட் வித் இஸ்ரேல், பட் தே லாஸ்ட் த வார் அண்ட் இஸ்ரேல் ட்ரோவ் தம் அவுட் ஆஃப் Israel.
பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து த லேண்ட்ஸ் ஆஃப் பாலஸ்டைன் வேர் ஆக்கியபைட் பை தி அரப் நேஷன்ஸ். யாரை வந்து பாலஸ்டைனியன்ஸ் கூப்பிட்டு தங்களுக்கு வந்து இஸ்ரேலை விரட்டலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களோ அவங்க வந்து இந்த விட்ரூ ஃப்ரம் பாலஸ்டைன், தே கண்டினியூ டு ஆக்கியபை பார்ட்ஸ் ஆஃப் பாலஸ்டைன். ஸோ இவங்க வந்து பாலஸ்டீனியன்ஸ் பிகேம்ஸ் அகதி, தே பிகேம் ரெஃப்யூஜிஸ் பாலஸ்டீனியன்ஸ் இன் தேர் ஓன் லேண்ட். ஸோ அவங்கள வந்து கூப்பிட்டு இது அகதி கேம்ப் நடத்தினது வந்து ஒன்லி ஜார்டன். ஜார்டன் வாஸ் அப்போ வந்து ஏழை நாடு தான் ஜார்டன். இப்போ டெவலப்பிங் நேஷன் தான் ஜார்டன். ஜார்டன் தான் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தே கெப்ட் தெம் இன் ரெஃப்யூஜி கேம்ப்ஸ். None of the Arab nations, even though they became rich later on also, they didn't assimilate the Palestinians in their land. ஸோ நாளில் வந்து அவங்க தீவிரவாதம் வழக்கம் போல் வந்து தீவிரவாதம் வந்து பெருகித்து பாலஸ்டைனில். எப்படியான இஸ்ரேலில் வந்து ஏன்னா தே குடன்ட் டைஜஸ்ட் த ஃபேக்ட் தட் இஸ்ரேல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேலில் வந்து இட் இஸ் இன்ஹாபிட்டட் பை ஜூஸ். தே சப்போஸ் டு பி த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ரேசஸ் இன் த வேர்ல்டு. எவ்ரி லாட் ஆஃப் இவன் ரஷ்யன் ஜூஸ் தான் வந்து லாட் ஆஃப் இவன் தே டெவலப் லாட் ஆஃப் இதுன்னு சொல்லுவோம் டெக்னாலஜி, மிலிட்ரி டெக்னாலஜி வந்து அவங்க பீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ இஸ்ரேலிஸ் தே ஆர் ஒன் டெக்னாலஜி அண்ட் தே வெரி இன்டெலிஜென்ட். ஸோ தே ஹேட் அந்த அரப் நீங்கள் அந்த இஸ்ரேல் வாஸ் ஃபார்ம்டு வந்து அவங்க கரைங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது, ஒரே பாலைவனம் தான். பாலைவனத்தோட ட்ரிப் இரிகேஷன் இதெல்லாம் வந்து இது பண்ணி ஜஸ்ட் டில்லிங் வித் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஹவு டு ரைஸ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நீ நெட்டில் இன்டர்நெட் யூ கேன் சி. பீச்சே அது கிரியேட் பண்ணாங்க. ஒரு உண்மையே இல்லாத ஒரு இடத்துல வந்து அழகாக இது பண்ணி பீச் கிரியேட் பண்ணி அதை வந்து அட்ராக்டட் டூரிஸ்ட் ஃப்ரம் யூஎஸ். அந்த மாதிரி தே ஆர் வெரி என்ன சொல்கிறது தே ஹேவ் வெரி நாவல் ஐடியாஸ், தி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் ரியலி இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஊர் தான் கொடுத்துட்டு போனாங்க பிரிட்டிஷ். பாலைவனத்தை சோலைவனம் ஆக்கினது வந்து தி ஜூஸ் தான். ஸோ இஃப் பாலஸ்டீனியன்ஸ் வந்து கொஞ்சம் சாமர்த்தியமாக இருந்திருந்தாங்கன்னா வந்து இஸ்ரேலை ஒரு உடம்படிக்கை மாதிரி போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா பண்ணி அவங்க வந்து அவங்களும் வந்து இருந்துக்கலாம். சேம் திங் ஹேப்பன் வித் பாகிஸ்தான் கதை தான். இந்தியாவை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழிஞ்சு போயின்னு இருக்காங்க பாகிஸ்தான். அதே மாதிரி தான் வந்து இவங்க கெட்டு போனவன் வந்து விட்டு கொடுப்பதில்லை, விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். கொஞ்சம் விட்டு கொடு சாமர்த்தியமாக செயல்பட்டுருந்தாங்கன்னா இந்த அளவு அவங்க நிலைமை வந்து மோசமாக இருக்காது. இப்போது வந்து இவன் தென் ஆஃப்டர் ஃபைனலி தே காட் தேர் ஓன் லேண்ட் ஃபியூஸாக திரும்பி ஹமாஸை வந்து உள்ளே கூப்பிட்டு அவங்க வந்து அகெயின் தேர் ஃபயரிங் ராக்கெட்ஸ். இப்போ வந்து தே ஃபயர்ட் ராக்கெட்ஸ் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ சான்ஸ். முறை இப்போ ஹமாஸ் வந்து அங்கே ஒரு இது இருக்குது, ஒரு கூட்டம் கூடியிருக்குன்னு ஒரு ரூமர் இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த பில்டிங்கை போய் கரெக்டாக இவங்க போய் பாம்பு போட்டு லேசர் கைடட் பாம்பை போட்டு டோட்டலி தே டெஸ்ட்ராய்ட் தட் பில்டிங். அங்கே வந்து ஒரு ஹமாஸ் கூட்டம் நடக்க போகிறது அப்படின்னு ஒரு ரூமர் இருந்தது. ஸோ கரெக்டாக வந்து இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி தே டெஸ்ட்ராய்டு ஹமாஸ். இது அடுத்த லீடர்ஷிப் வராமல் இருக்காது. ஏன்னா வந்து லாட் ஆஃப் அவுட் சைட் சப்போர்ட்டும் இருக்குது அவங்களுக்கு ஹமாஸ்க்கு. அதனால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. பட் பாலஸ்டீனியன்ஸ் ஷுட் ரியலைஸ் தட் சும்மா ஃபைட் பண்ணிட்டு இருந்தால் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. தே ஹேவ் டு லேர்ன் டு லிவ் அண்ட் மோர் ஓவர் வந்து இஸ்ரேல் சப்போர்ட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பாலஸ்டீனியன்ஸும் வந்து என்னமோ வந்து தே டிட் சம் லாட் ஆஃப் ஃபூலிஷ் திங்ஸ் ஆல்சோ இன் பிட்வீன். அந்த சதாம் ஹுசைன் இன்வேடட் குவைத் அப்போ வந்து இ ஃபயர்ட் ராக்கெட்ஸ் அந்த இது சைடு இஸ்ரேலிஸ் அப்போ சைடு. அதே மாதிரி 9/11 ஹேப்பண்ட் அப்போ வந்து தேவர் ரிஜாய்ஸிங் பாலஸ்டீன். அதை வந்து கரெக்டாக இஸ்ரேல் கரெக்டாக வந்து டிவியில் காமிச்சிட்டாங்க, அமெரிக்கன் டிவியில். ஸோ அமெரிக்கன்ஸ் லாஸ்ட் ஆல் சிம்பத்தி டுவர்ட்ஸ் பாலஸ்டீனியன்ஸ். ஸோ தான் எப்படி யோசிச்சு பாருங்களேன், தன் நாட்டில் வந்து ஒரு பகுதி வந்து பில்டிங் வந்து இடிச்சிட்டாங்க டெரரிஸ்ட்டு. அதை குறித்து ஒரு நாடை வந்து ரிஜாய்ஸ் பண்ணுறாங்க, சும்மா இருப்பாங்களா வந்து? சரி, நம்ம இந்தியா மாதிரி கிடையாது எந்த நாடுமே. நம்ம ஊரில் தான் வந்து நம்ம ஊர் பிரதமரே வந்து கொலை பண்ணாலும் பரவாயில்ல, உனக்கு வந்து விடுதலை வாங்கி தருவோம் அப்படிங்கிற ஒரு கும்பல் வந்து கிளம்பியிருக்கும். மற்ற எந்த நாட்டிலும் நடக்காது இது. அவங்களோட பிரதமரை வந்து கொலை பண்ண கும்பலை வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அதுக்கு போராட்டம் நடத்தி ஒரு இது பண்ண மாட்டாங்க. எந்த ஊர்லேயும் கிடையாது. ஒன்லி இன் இந்தியா யூ கேன் see such groups evolving. ஸோ இந்த விஷயத்துக்கு வருவோம். வந்து இந்த மாதிரி இது பண்ணாங்க. ஸோ அதோட கண்டினியூஸ்லி தே ஆர் மேக்கிங் மோர் அண்ட் மோர் மிஸ்டேக்ஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் அபவுட் பாலஸ்டீனியன்ஸ். தனி நாடு கொடுத்துட்டாங்க, ரெகனைஸ் பண்ணிட்டாங்க தனி நாடுன்னு. ஸோ இஸ்ரேலும் போனால் போது போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடம் கொடுத்தாங்க. ஸோ ஒரு செயல்பட்டு அந்த பழைய பகையே வந்து நினச்சிக்கிட்டு அவங்க வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றும் நடக்காது. பாலஸ்டீனியன்ஸ் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தேர் காஸ். த வேர்ல்ட் ஹஸ் சீன் ஆல் த டெரரிசம். இப்போ ஃப்ரான்ஸு எல்லா கண்ட்ரியுமே அகேன்ஸ்டாக இருக்காங்க இஸ்லாமிக் டெரரிசம்க்கு. அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு டெரரிஸ்டாக தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணாலும் சரி. அதாவது பாலஸ்தீனியன் சைடில் கொஞ்சம் நியாயம் இருந்தால் கூட
அவங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். பட் அது இப்போதைக்கு நடக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இஸ்ரேல் ஹாஸ் காட் சப்போர்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு அண்ட் இந்தியாவும் இந்தியா வந்து மௌனம் காக்கிறது. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை வந்து இன்னும் இஸ்ரேலோட நட்பு நமக்கு தேவை. ப்ளஸ் இட் இஸ் குட் டு ஹாவ் அ இஸ்ரேலி அஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த காலத்துலேருந்தே வந்து இது இருந்தது. தேர் வாஸ் அன் அட்டாச்சி இன் பாம்பே. ஸோ ஆல்வேஸ் ஒரு மறைமுக இது இருந்திருக்கு, தொடர்பு இருந்திருக்கு. இப்போ இந்தியா ரெக்கக்னைஸ்ட் இஸ்ரேல் 30 years ago. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது. வந்து ஐ திங்க் திஸ் கான்ஃப்ளிக்ட் வில் சப்சைட். பட் Palestinians should realize that they should compromise. வேறு சும்மா சண்டை போட்டு டெரரிஸ்ட் குரூப்ஸை வந்து என்கரேஜ் பண்ணி இது பண்ணுறதுல வந்து யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. Israel is not going to budge. So they have support of the world. So no matter whatever happens, even if the UN is against them also, the US will veto the resolution. ஸோ ஒன்றும் நடக்காது அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். அதனால் வந்து எல்லாமே இஸ்ரேல் இஸ் வெரி ஸ்ட்ராங். அவங்களுக்கு தெரியும் அது. அதனால் வந்து சும்மா இஸ்ரேலை வந்து சண்டை போட்டு இது பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம். ஸோ Palestinians should realize this and move forward. I think only then this conflict will be permanently resolved is what we feel. We hope you like this. So we'll update more as we get more information or if this conflict keeps on escalating. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.